துபாயில் இருந்துட்டு இந்த 4 ஸ்கேமில் மட்டும் மாட்டிக்காதீங்க. இதில் 4வது ஸ்கேம் தான் வெல் ஆர்கனைஸ்டு ஸ்கேம். நம்பர் 1, ஃபேக் டூ 1 எட்டிசாலட் பில். டூ 1 எட்டிசாலட்லேருந்து உங்களுக்கு ஒரு SMS வரும் பில் பே பண்ண சொல்லி வித் ஃபேக் லிங்க்கோட. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிடாதீங்க. அப்படி எதுவும் உங்களுக்கு பில் பே பண்ணணும்னா டேரெக்டாக டூ இல்லை எட்டிசாலட் ஆப்பில் போய்ட்டு பே பண்ணுங்கள். நம்பர் 2, ஃபேக் போலீஸ் ஃபைன் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு SMS வரும். அந்த எஸ்எம்எஸ்லையும் கீழே ஒரு ஃபேக் லிங்க் இருக்கும். அதை எப்போதும் ப்ரெஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃபைன் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு துபாய் போலீஸ் ஆப் அப்படி இல்லைனா தம் ஆப், இந்த ஆப்பை யூஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு பே பண்ணிக்கோங்க. ஹைலைட் என்னன்னா, சில பேர்கிட்ட வெஹிக்கிளே இருக்காது, அவங்களுக்கும் இந்த மெசேஜ் வரும். நம்பர் 3, ஃபேக் அராமெக்ஸ் மெசேஜ். அராமெக்ஸ்லேருந்து ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி உங்கள் ஆர்டரை நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம், இதில் அட்ரஸை அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி எதுவும் உங்களுக்கு மெசேஜ் வந்ததுன்னா அந்த லிங்கை கண்டிப்பாக கிளிக் பண்ணாதீங்க. எந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்களோ அங்கே போய்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்கா, அதாவது அட்ரஸை வந்து நீங்கள் ரீஅப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த பர்டிகுலர் வெப்சைட்டோ இல்லை அந்த பர்டிகுலர் ஆப்லையோ சொல்லியிருந்தால் மட்டும் பண்ணுங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணி பண்ணாதீங்க. இதில் ஒரு ஹைலைட் இருக்குது. அது என்னென்னா, நம்ம ஆர்டரே பண்ணியிருக்க மாட்டோம், அப்போவும் நமக்கு இந்த மெசேஜ் வரும். 4th and வெல் ஆர்கனைஸ்டு ஸ்கேம். இதில் என்னென்னா, நார்மலாக உங்களுக்கு ஒரு கால் வரும். கால் வந்ததுக்கப்புறம் லக்கி வின்னராக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் வென்யூவில் பர்டிகுலர் டைம் அண்ட் டேட்டில் உங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் போவீங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டே. அங்கே ஒரு ட்ராவல் ஏஜென்சி மாதிரி ரன் பண்ணுவாங்க. அந்த ட்ராவல் ஏஜென்சியில் பர்டிகுலர் பேக்கேஜ் இருக்கும், லைக் டூரிஸ்ட் பேக்கேஜ். அந்த பேக்கேஜை உங்கள் தலையில் கட்டுறதுக்கு என்னென்னலாம் பேச முடியுமோ அது எல்லாமே பண்ணுவாங்க. சரி, டூரிஸ்ட் பேக்கேஜ் தானே, நல்ல அமௌண்ட்டில் இருந்துச்சுன்னா இதை நம்மளே பர்ச்சேஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுதான் இல்லை. உங்களை ஆன் ஸ்பாட்டே ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ண சொல்லுவாங்க. 5,000லேருந்து 15,000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் அந்த பேக்கேஜ் உங்களால் எடுக்க முடியுன்ற மாதிரி உங்களுக்கு கண்டிஷன் போடுவாங்க. அதில் இன்னும் ஆஃபர் கொடுத்து உங்களோட ஆசையை தூண்டி அதை வாங்க வைக்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷனே. சரி, ஆன் டைம்லேயே நம்ம வந்து பே பண்ணி வாங்கிட்டோன்னே வச்சுக்கோங்களேன். பட் அடுத்தடுத்து ப்ராசஸ்லாம் நடக்குமான்னு கேட்டேன்னா கண்டிப்பாக அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு.